யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் வாசித்த வசனங்களின்படி நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமாங்க, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஏனென்றால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளும் நிலைத்திருக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனிடம் கேட்கிற ஜெபிக்கிற அனைத்து காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.